வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஜூலை 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 9th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டில் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? ஆன்சர் 31.5% அதிகரிச்சிருக்கு. உலக பாரம்பரிய சின்னமான பிரம்பானன் கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் இந்தோனேஷியா. இது வந்து நம்ம இந்தியாவுடைய உதவியோட புனரமைக்கப்பட இருக்கு. யுனெஸ்கோ சைட்டு 1991 தான் இதுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க. தமிழகத்தில் மின் தடைகளை நிரந்தரமாக குறைக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள திட்டம் எது? ஆன்சர் RTEP திட்டம். உக்ரைனுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தயாரிக்கும் உரிமம் வழங்கிய நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா வழங்கியிருக்கு. இந்தியாவின் 97வது கிராண்ட் மாஸ்டர் யார்? ஆன்சர் ஹர்ஷ்வர்தன் தான் 97வது கிராண்ட் மாஸ்டர். எந்த மாநிலத்தின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மிசோரம். 21வது அங்கீகரிக்கப்பட்ட களஞ்சியம் அது. அடுத்து, அறிவிக்கப்படாத நாடோடிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் சார்பில். எந்த மையத்தின் சிர்சோ கின்னோ பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹரியானா ஸ்டேட்டுடைய ஒரு ஃப்ரூட் தான் இந்த சிர்சோ கின்னோங்கிறது. ட்ரைபக்ஸ் என்ற டிஜிட்டல் கற்றல் தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஜூவல் ஓரம். பழங்குடியின அமைச்சர் ஜூவல் ஓரம் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்தியாவின் 5வது நீளமான நதி எது? ஆன்சர் நர்மதா. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜூலை 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம திருக்குறள் பார்ப்போம் இல்லையா? லாஸ்டா வந்து நம்ம அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலிருந்து 10 திருக்குறள் பார்த்திருப்போம். ஸோ நீங்க அதுல உங்களுக்கு பிடித்தமான விருப்பமான திருக்குறள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது ஈகை அதிகாரத்திலிருந்து பார்க்க போறோம். கவனிங்க. வறியவர் கொன்று ஈதலே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. அதாவது வறியவர் அப்படின்னா என்னன்னா, யார் ஏழ்மை நிலைமையில இருக்காங்க அல்லது யாருக்கு எதுவுமே அவங்க கிட்ட இல்ல தேவைப்படுறவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கிறது தான், அவங்களுக்கு ஈவதை, அதாவது அவங்களுக்கு கொடை அளிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஈகை, உண்மையான கொடை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மற்ற விஷயங்கள் எல்லாம், அதாவது ஏற்கனவே செல்வம் நிறைந்தவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு போய் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இங்க ஆள் இருக்கு. அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அது குறி எதிர்ப்பை நீரதுடைத்துன்னு சொல்றாங்க. குறி எதிர்ப்பு அப்படின்னா ஃபியூச்சர்ல இவங்கனால நமக்கு ஒரு நல்ல காரியம் ஆகும் அப்படிங்கறனாலதான் இவங்க நல்லது செய்யறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டதாதான் மற்ற ஈகை எல்லாம் இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, உண்மையாவே அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குறாங்க அப்படின்னா அது உண்மையான ஈகை. ஏற்கனவே ஒருத்தவங்கள்ட்ட எல்லாமே இருந்து இவங்க அந்த உதவிகளை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த உதவியோட தன்மை என்னன்னா ஃபியூச்சர்ல நமக்கு இது லாபத்தை தரும் அப்படிங்கறதுனாலதான் இந்த கொடையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அது உண்மையான ஈகை கிடையாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. வறியவர் கொன்றியவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. நெக்ஸ்ட், நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் தமிழகத்தில் இருந்து கடத்தப்பட்ட 3 சிலைகளை திரும்ப ஒப்படைக்க எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 3 சிலைகள் கடத்தப்பட்டிருக்கும். நந்தி சிலை, முருகன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 சிலைகளை திருப்பி நம்ம நாட்டுக்கு ஒப்படைக்கிறதா ஆஸ்திரேலியா சொல்லியிருக்கு. ஏற்கனவே இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆனைமலை செப்பேடுகளை வந்து நெதர்லாந்து நாடு நம்ம இந்தியாவுக்கு திருப்பி அளிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டா பார்த்திருப்போம். ஸோ அதை எடுத்து தமிழ்நாட்டில இருந்து கடத்தப்பட்ட 3 சிலைகளை இப்போ ஆஸ்திரேலியா வந்து நம்ம நாட்டுக்கு திருப்பி ஒப்படைக்கிறதுக்கு அவங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ நந்தி சிலை, நெக்ஸ்ட் 6 முகங்களை கொண்ட முருகரோட சிலை, இந்த மாதிரி 3 சிலைகளை வந்து திருப்பி அளிக்கிறாங்க. இன்னொரு சிலை என்ன அப்படின்னா திரிசூலமங்கல காளி உலோக சிலை, திரிசூலமங்கல காளி உலோக சிலை, இது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. நந்தி கற்சிலை, இது 11 to 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. நெக்ஸ்ட் 6 தலைகளுடைய முருகன் சிலை, அதாவது சண்முகர் கற்சிலை, இது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த 3 சிலைகளையும் நம்ம இந்தியா கிட்டே திருப்பி ஒப்படைக்க போறதா அதுக்காக ஆஸ்திரேலியா வந்து இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். சோ இந்த 3 சிலை எங்க இருக்குன்னா ஆஸ்திரேலியால கான்பெரா நகரத்துல தேசிய கலைக்கூடத்துல இந்த 3 சிலையும் இருக்கு. இதைதான் திருப்பி ஒப்படைக்க போறாங்க நம்ம நாட்டுக்கிட்ட. So next recent news.
இப்போ எகிப்துல உள்ள கிங்ஸ் வேலி, அதாவது மன்னர்கள் பள்ளத்தாக்குல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பிராமி எழுத்து முறையில பொறிக்கப்பட்ட எழுத்துக்களானது காணப்பட்டிருக்கு. கிபி 1ல இருந்து 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அது கோபன், சாத்தன், அப்புறம் கிரண், இந்த மாதிரி தமிழ் பிராமி எழுத்துக்களானது அதுல பொறிக்கப்பட்டிருக்கு அந்த கிங்ஸ் வேலியில. அடுத்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை நெதர்லாந்து திருப்பி ஒப்படைச்சிருப்பாங்க இந்தியா கிட்ட. இது ராஜராஜ சோழன், அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன், அவங்களுடைய ஆவணங்களை பற்றி இந்த செப்பேடுகள் வந்து இருக்கு. தாய்லாந்துல உள்ள அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டதுல தங்க மோதிரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த தங்க மோதிரத்துல இந்திய பிராமி எழுத்துக்களானது பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் வந்து 18 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது சைனா இருக்கு. ஏற்கனவே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைனா இருக்கு. அதனால டாக்ஸ் இல்லாம தான் வந்து நிறைய பொருட்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சென்றிருப்பாங்க. அப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கு இடையே ஒரு 18 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைனா இருக்கு. எது சம்பந்தமா அப்படின்னா அணுசக்தி சம்பந்தமான ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது, கடல்சார் பாதுகாப்புல சுரங்க தொழில்நுட்பம் சார்ந்த திறன் மேம்பாடுகளை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் சம்பந்தமாக சயின்ஸ் அண்ட் டெக் சம்பந்தமான ஒரு அக்ரிமெண்ட் சைனா இருக்கு. அந்த வரிசையில இப்போ குருகிராம்ல, ஹரியானால குருகிராம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஆஸ்திரேலியாவுடைய விக்டோரியா யூனிவர்சிட்டி கேம்பஸை வந்து அமைக்கிறதுக்கான ஒப்பந்தமும் சைனா இருக்கு. நெக்ஸ்ட் பெங்களூர்ல ஃபிளிண்டார்ஸ் பல்கலைக்கழகத்துடைய கேம்பஸ் அமைக்கிறதுக்கான ஒப்பந்தமும் சைனா இருக்கு. குருகிராம்ல விக்டோரியா யூனிவர்சிட்டியோடைய கேம்பஸ், பெங்களூர்ல வந்து ஃபிளிண்டார்ஸ் யூனிவர்சிட்டியோடைய கேம்பஸ் வந்து அமைக்கிறாங்க. ஸோ மொத்தமா ஒரு 18 ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைனா இருக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே. ஸோ ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் வந்து ஆண்டனி ஆல்பனேசி. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். நம்ம ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம், பெங்களூருடைய இந்திய மேலாண்மை நிறுவனமானது இந்தோனேஷியாவில் தன்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கேம்பஸை வந்து அமைக்க போறாங்க இந்தோனேஷியாலன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்தோனேஷியாவுடைய பிரம்பானன் கோவில் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ்ல சேர்த்த அந்த கோவில் வந்து இந்தியாவுடைய உதவியோட புனரமைக்கப்பட இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்தோனேஷியாவுடைய ஒரு ஃபின்டாக் ஆதி பூர்ணா அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் அவார்ட் அப்படிங்கிறதும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வழங்கியிருப்பாங்க. ரீசனா அதுவும் பார்த்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஈரான் அமெரிக்கா இடையே 14 அம்சங்களுடனான அமைதி ஒப்பந்தம்ங்கிறது ரீசனா சைனா இருக்கும். அந்த ஒப்பந்தத்துக்கு கூட இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தினால அது சைனானதுனால. அடுத்து இந்தியா ஓமன் இடையே பாத்தீங்கன்னா டிசம்பர் 2025 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைனா ஆனிச்சு. இந்தியாவுக்கும் ஸ்லோவேகியா நாட்டுக்கும் இடையே பாத்தீங்கன்னா 11 ஒப்பந்தங்கள் சைனா இருக்கு. யூரோப் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது டிசம்பர்ல சைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செஷல்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ரீசனா 19 அக்ரிமெண்ட்ங்கிறது சைனா இருக்கு. அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். உலகிலேயே அதிக மீன்களை உற்பத்தி செய்யும் நாடுகளில் 2வது இடத்தில் உள்ள நாடு எது? 2வது இடத்துல நம்ம நாடு இந்தியா தான் இருக்கு. ஏற்கனவே சோஃபியா ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அதுல கடல்வாழ் உயிரினங்கள் உற்பத்தியில செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை மென்ஷன் பண்ணி குடியரசு துணைத் தலைவர் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால எகைன் இதை பார்க்கிறோம். ஸோ மீன்கள் உற்பத்தியில உலகிலே 2வது இடத்துல இந்தியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்குன்னா சீனா இருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த மீன் உற்பத்தியில நம்ம இந்தியாவுடைய பங்களிப்பு 8% இருக்கு. நம்ம இந்தியாவுடைய கடலோர பகுதி அப்படிங்கிறது 11,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவு கொண்டதுதான் நம்மளுடைய கடலோர பகுதி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் EEZ அப்படின்னு சொல்லுவோம். 24 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு பிரத்யேக பொருளாதார மண்டல பகுதியானது இந்தியா கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 11,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்மளுடைய கடற்பகுதி அப்படிங்கிறது நீண்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில நம்மளுடைய மீன் உற்பத்தி அப்படிங்கிறது உலகிலே 2வது இடத்துக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். சீனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. வேர்ல்ட்லேயே பாத்தீங்கன்னா இந்த மீன் உற்பத்தியில 8% பங்களிப்பா இந்தியா வழங்குது. இந்தியாவிலேருந்து எவ்வளவு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு 2025 கடல் உணவு மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 73,000 கோடி மதிப்புல இந்த கடல் உயிரினங்கள் அப்படிங்கிறது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. சேம் அதே விஷயங்கள் தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். இதுல இந்த SDG 14 வந்து நீங்க பாத்துக்கணும். SDG 14 என்ன அப்படின்னா லைஃப் பிலோ வாட்டர், நீருக்குள்ள வாழ்க்கை. அதாவது என்னன்னா நமக்கு ஒரு 17 கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடுன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அதுல நம்ம பின்தங்கி இருக்கிறதா SDG இண்டெக்ஸ்ல வந்து இந்த SDG 14, 15 சொல்லியிருப்பாங்க.
அதுல வந்து 14 அப்படிங்கிறது என்னன்னா லைஃப் பிலோ வாட்டர் பத்தி. இப்போ கடலுக்கடியில நீருக்கடியில உயிரினங்களை வந்து சஸ்டைனபிளா நம்ம யூஸ் பண்ணணும், அதை கடல் பரப்பை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற வகையில தான் 2030 இந்த கோல்லாம் அடையணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கும். ஸோ அதுல இப்போ நம்ம மீன் உற்பத்தி சம்பந்தமா பாக்குறதுனால இந்த SDG 14 வந்து பாக்குறோம். SDG 15 அப்படின்னா என்னன்னா இது நீங்களே சொல்லுங்க. SDG 15 இது எதை பத்தின கோல்? இது ஈஸியான கோல்ல தான் இதை ஆன்சர் பண்ணலாம். அடுத்து அதே நம்ம பார்த்தோம் இல்லையா மேல, அதே தான் இங்கேயே கொடுத்துருக்கோம். 8%. அப்புறம் 3 கோடி மீனவர்கள் மீன் பண்ணையாளர்கள் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. கடல் உணவு மதிப்பு ஏற்றுமதி செய்யப்பட்டது வந்து 73,000 கோடி. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் 2வது பெரிய சூரிய சக்தி வளர்ச்சி சந்தையாக நம்ம இந்தியா வந்து உருவெடுத்திருக்கு. இந்த வருஷம் SDG இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து 94வது இடத்துக்கு முன்னேறி இருக்குன்னு பார்த்திருப்போம். சோலார் உற்பத்தியில தமிழ்நாடு 4th பிளேஸ், எஃகு உற்பத்தியில 2nd பிளேஸ்ல இருக்கு. அப்புறம் பீஸ் இண்டெக்ஸ்ல 127வது இடத்துல இருக்கு. எரிசக்தி மாற்ற குறியீட்டுல இந்தியா 70வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் கியூபெஸ் உடைய உலக எதிர்கால திறன் குறியீட்டுல வந்து 13வது இடத்துல இருக்கு இந்தியா. நெக்ஸ்ட் தமிழ்நாடு. தமிழகத்தில் 15,037 கோடி மதிப்பீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் திருநெல்வேலி. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் பிளான்ட், அதாவது மின்கல ஆற்றல் சேமிப்பு ஆலையானது 15,000 கோடியில வந்து அமைக்க போறாங்க திருநெல்வேலியில. அது என்ன மின்கல ஆற்றல் சேமிப்பு ஆலை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சோலார் பேனல்ஸ் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறோம், காற்றாலை மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு மணிக்குன்னா சோலார் பேனல்ஸ் அதிகமான சூரிய ஒளி கிடைக்கும், அதன் மூலமா அதிகமான மின்சாரம் அப்படிங்கிறது உற்பத்தி செய்ய முடியும். இப்போ 1000 மெகாவாட் உற்பத்தி செய்ய முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து 600 மெகாவாட் தான் யூஸ் பண்றோம், ஏன்னா அவ்வளவுதான் தேவை இருக்கு. அப்ப ரிமைனிங் 400 மெகாவாட் அப்படிங்கிறது வேஸ்டா போயிடும் இல்லையா? 1000 மெகாவாட் உற்பத்தி செய்யறோம், 600 யூஸ் பண்றோம்னா மீதி உள்ள 400 மெகாவாட் மின்சாரம் அப்படிங்கிறது முன்னாடி எல்லாம் வேஸ்டா போயிடும். இப்போ பேட்டரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வர்றதுனால இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான நேரத்துல அந்த பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம மின்சாரத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதான் அதிகமாக கிடைக்கிறப்போ அதை நம்ம உற்பத்தி செஞ்சு அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல எகைன் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிங்கிறது. அதுக்கான ஒரு ஆலையை வந்து தொடங்குறாங்க திருநெல்வேலியில. இதுக்காக விக்ரம் சோலார் அப்படிங்கிற நிறுவனமானது ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. 15,037 கோடியில ஒரு 2,670 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் வகையில இந்த ஒப்பந்தம் சைன் ஆகுது. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் ஆசிரியர் மாணவர் விகிதம் டேஷ். ஆக்சுவலி இது தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். 22:1. இது ஆன்சர் வந்து 1:22 அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா மாணவர் ஆசிரியர் விகிதம் அப்படின்னு சொன்னா 22:1. ஆசிரியர் மாணவர் விகிதம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் இருக்காங்க, 22 மாணவர்கள், அந்த மாதிரி 22 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற விகிதத்துல நம்ம நாட்டுல ஆசிரியர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ண UDISC, அதாவது ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் மேலாண்மை தகவல்ல வந்து அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 22:1 அப்படிங்கிற விகிதத்துல மாணவர் ஆசிரியர் விகிதம் இருக்கு. அடுத்த இடைநிற்றல் விகிதம் பார்த்தோம்னா பிரைமரி ஸ்கூல் அப்புறம் மிடில் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறவங்களுடைய இடைநிற்றல் விகிதம் 0% இருக்கு. அப்போ 8வது வரைக்கும் படிக்கிறவங்க யாருமே வந்து டிராப் அவுட் ஆகுறது கிடையாதுன்னு அர்த்தம் தமிழ்நாட்டுல. அடுத்த இடைநிலை கல்வி, இது பாத்தீங்கன்னா 8ல இருந்து ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்களே, அதுதான் இடைநிலை கல்வின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல 6.2% இருக்கு இடைநிலை கல்வியில வந்து சேர்க்கை விகிதம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தேசிய சராசரி வந்து 9.5% இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளோட எண்ணிக்கை வந்து 57,566 இருக்கு. மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 1,24,02,872. ஆசிரியர்கள் ஒரு 5,69,000 பேர்கிட்ட இருக்காங்க. தமிழகத்துல ஒரு பள்ளிக்கு 215 மாணவர்கள் இருக்காங்க, 10 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கு நார்மலா ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோனா இங்க 215 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஸோ மேல சொல்றதுதான் இங்கேயும் கொடுத்துருப்போம். தமிழ்நாடு வந்து கல்வியில வந்து ஒரு முதன்மை மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தகவல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ தொடக்க நிலை கல்வியில பாத்தீங்கன்னா மாணவர்களோட என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது 92.2% அதிகரிச்சிருக்கு. நடுநிலை பள்ளிகள்ல வந்து 95.2%, செகண்டரி ஸ்கூல்ல வந்து 97.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேர்க்கை விகிதம். ஹையர் செகண்டரியில வந்து 85.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தேசிய அளவுல ஒரு ஸ்கூல்ல 169 மாணவர்கள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல 215 மாணவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்.
தமிழகத்தில் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் வழங்கும் மகளிர் விடியல் பயணம் திட்டம் தற்போது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் மகளிர் பயணம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அந்த பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிற பேரை மாத்தி இப்போ மகளிர் பயணம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 2021ல மேல லான்ச் பண்ண ஸ்கீம் தான் இந்த மகளிர், அதாவது விடியல் பயணம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இலவசமாக அரசு பேருந்துகள்ல பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் பயணிக்கும் வகையில இந்த விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். IMF-இன் புதிய தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இப்போ IMF அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம், இதோடைய தலைமை பொருளாதார நிபுணராக சில்வானா டென்ரைரோ என்பவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சில்வானா என்பவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் அந்த சில்வானா. ஸோ IMF உடைய தலைமை பொருளாதார நிபுணராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவை சேர்ந்த கீதா கோபிநாத் வந்து இந்த பொறுப்புல இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்பாயிண்ட் பண்ண சில்வானா டென்ரைரோ என்பவங்க வந்து பிரிட்டிஷ் அர்ஜென்டினியா பொருளாதார நிபுணர். IMF பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது 1945 டிசம்பர் 27 தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்டர் அப்படிங்கிறது வாஷிங்டன் டிசில இருக்கு. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய ஹெட் குவார்டர். அடுத்த ரீசன் நியூஸ். ரிசர்வ் வங்கியுடைய புதிய துணைநிலை ஆளுநராக ரோஹித் ஜெயின் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மத்திய பொதுத்துறை நிறுவனமான பிரசார் பாரதியோட தலைவராக பிரசூன் ஜோஷி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கெவின் வாஷ் வந்து மத்திய வங்கி, அமெரிக்காவுடைய மத்திய வங்கியுடைய தலைவர். காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்போட தலைவரா பரத் சிங் சௌஹான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையுடைய 81வது கூட்ட தலைவராக கலிலூர் ரஹ்மான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. CBSE உடைய தலைவர் லோகண்டே பிரசாந்த் சீதாராம். ஐநாவுடைய கடல் சட்டத்திற்கான சர்வதேச அமைப்புடைய நடுவர் நீதிமன்ற நீதிபதியாக பிமல் என் படேல் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டேட். எந்த மாநிலத்தை சேர்ந்த ஜல்பாரா என்ற இனிப்பு வகைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம். மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த ஒரு இனிப்பு வகையை சேர்ந்த பொருள் தான் இது ஜல்பாரா. இதுக்கு வந்து ஒரு GI டேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. GIக்கான அந்த ஆக்ட் அப்படிங்கிறது 1999ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஆக்ட்ங்கிறது. அந்த சட்டத்தின் கீழ் ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய, விளைவிக்கப்படக்கூடிய தனித்துவமான தரமான பொருளுக்கு இந்த GI டேக் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஒரு பொருளுக்கு GI டேக் கொடுத்தாங்க அப்படின்னா 10 இயர்ஸுக்கு செல்லுபடி ஆகும். 10 இயர்ஸ் முடிஞ்சோன்னா ரினியூ பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 220 ஆண்டுகள் பழமையான ஜல்பாரா இனிப்புக்கு வந்து GI டேக் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இது வந்து மேற்கு வங்க மாநிலத்துல கிடைக்கக்கூடிய இனிப்பு வகை. மேற்கு வங்க மாநிலத்துல எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சந்தன் நகரத்துல தான் இது ஃபர்ஸ்ட் இதோட உற்பத்தி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து புவிசார் குறியீடு பெற்றுள்ள பாலாகர் பாரம்பரிய படகுகள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவை? ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம். ஸோ சேம் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த பாலாகர் பாரம்பரிய படகுகளுக்கு பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இது வந்து போர்ச்சுகீசிய கடற்கொள்ளையர்களால இந்த படகுகளானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த படகுகளை செய்யறாங்க இல்லையா, இவங்க வந்து நம்ம விஸ்வகர்மா ஸ்கீம், பிரதமரின் விஸ்வகர்மா ஸ்கீம் சொல்லிட்டு பார்த்திருப்போம். அந்த திட்டத்தின் கீழ் இவங்க பயன்பெற்று வருவதாக சொல்லியிருக்காங்க. விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படிங்கிறது என்னன்னா கைவினை தொழிலாளர்களை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, நிதி உதவி கொடுக்குறாங்க. அவங்க தயாரிச்ச பொருட்களுக்கு லோகோ, அதை சந்தைப்படுத்துவதற்கான வசதிகள்லாம் ப்ரொவைட் பண்றவாங்க இந்த விஸ்வகர்மா ஸ்கீம்ல. அந்த ஸ்கீம்ல இவங்க இந்த படகு தயாரிப்பாளர்களும் பயன்பெறாங்க. இப்போ இந்த பொருளுக்கு GI டேக் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இது 600 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த ஒரு படகு தான். 17ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசிய கொள்ளையர்கள் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ 17ஆம் நூற்றாண்டுல இது போர்ச்சுகீசிய கொள்ளையர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக இந்த படகு தயாரிப்பாளர்கள் பயன்பெற்று வராங்க. இப்போ GI டேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. GI டேக் அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பொருள் தரமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்படுது. அப்போ அதை வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானே விளைவிக்கப்படுது. போலியா இன்னொரு இடத்துல இது தயாரிக்கப்படுறது அப்படிங்கிறது இந்த GI ஆக்ட் கீழே தடுக்கப்படுது. அப்புறம் ஏற்றுமதி அதிகமாகும். அந்த தொழில் செய்யறவங்க அதிகமாக பயனடைவாங்க. GI குறியீடு, அதாவது GI டேக் பெற்ற தேஷ்பூர் லிச்சி, இது வந்து அசாம் மாநிலத்துடைய பழம் தான் தேஷ்பூர் லிச்சி. திரிபுராவுடைய சரிந்தா அப்படிங்கிற இசைக்கருவிக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க. அசாம்ல உள்ள காஃபி, ஆங்லாங் கைத்தறி பொருள், அப்புறம் அசாம் பிஹு பெப்பா, மூங்கில் கைவினை பொருள், தியோரி கைத்தறி பொருட்கள்லாம் ரீசெண்டா GI டேக் கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஷன் ரிப்போர்ட் 2026ஆம் ஆண்டிற்கான
WDMMA உலகளாவிய விமானப்படை தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 6வது இடம். ஸோ சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகிலே வந்து விமானப்படைகள் தரவரிசையில இந்தியா 6வது இடத்தை பிடிச்சிருக்கு, சீனா வந்து 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ டாப் 10 ஏர் ஃபோர்ஸஸ் இன் தி வேர்ல்டு, உலகத்திலே வந்து முதல் 10 இடங்கள்ல எந்தெந்த நாடுகளுடைய விமானப்படைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய விமானப்படை தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, அமெரிக்காவுடைய விமானப்படை. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய நேவியில விமானப்படை பிரிவு. ஸோ இப்போ நம்ம விமானப்படையில மட்டும்தான் விமானங்கள் பயன்படுத்துறோம்னு கிடையாது, கடற்படையிலையும் விமானப்படை பிரிவுன்னு இருக்கும், அதே மாதிரி ராணுவத்திலையும் விமானங்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு பிரிவு இருக்கு. அந்த மாதிரி அமெரிக்காவுடைய விமானப்படை ஃபர்ஸ்ட் பிளேஸ், அமெரிக்காவுடைய நேவியில கடற்படையில் உள்ள விமானப்படை பிரிவு வந்து செகண்ட் பிளேஸ், ரஷ்யாவுடைய விமானப்படை தேர்ட் பிளேஸ், அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய அமெரிக்காவுடைய ராணுவத்துல உள்ள அந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல விமானப்படை, அது வந்து 4th பிளேஸ். சேம் அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய மரைனர்ஸ் அதுல உள்ள விமானப்படை இருக்கும் இல்லையா, அவங்க வந்து 5th பிளேஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து 6வது இடத்தை பிடிச்சிருக்கு, சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து 7th பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஸோ சீனாவை பின்னுக்கு தள்ளி நம்ம 6வது இடத்துக்கு வந்திருக்கோம். சேம் அதே தான். யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா வந்து 6வது இடம், சீனா வந்து 7வது இடம், பாகிஸ்தான் வந்து 18வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வரிசையிலே நம்ம இந்தியாவுடைய விமானப்படை 6வது இடம், இந்தியாவுடைய கடற்படையுடைய விமானப்படை பிரிவானது 27வது இடத்தை பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நீண்ட தூர வழிகாட்டும் பினாக்கா ராக்கெட் சோதனையை எந்த நிறுவனம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இப்போ நீண்ட தூரத்துக்கான கைடட் மிசைலான பினாக்கா ராக்கெட் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒடிசால வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க DRDO. ஸோ இது ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் குறைந்தபட்ச தூரத்தை எட்டி இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சந்திப்பூர்ல. இதை யாரு வடிவமைச்சிருக்காங்கன்னா ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். 10th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல வந்து 12ஆம் தேதி Group 2 Group 4க்காக ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 13ல Group 1க்கான பாலிட்டி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து Group 2 and Group 4க்காக லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஜூலை 15ல டெஸ்ட் இன்க்ளூட் ஆகி அதிலே வரும். அதை பத்திய டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் தமிழகத்திலிருந்து கடத்தப்பட்ட 3 சிலைகளை திரும்ப ஒப்படைக்க எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆஸ்திரேலியா. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 18 ஒப்பந்தங்கள் சைன் ஆயிருக்கு. உலகிலேயே அதிக மீன்கள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் 2வது இடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சீனா. தமிழகத்தில் 15,037 கோடி மதிப்பீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் திருநெல்வேலி. தமிழகத்தில் ஆசிரியர் மாணவர் விகிதம் டேஷ்? ஆன்சர் 21:22. ஸோ இதுவே மாணவர் ஆசிரியர் விகிதம் அப்படின்னா 22:1 அப்படின்னு சொல்லி போடலாம். தமிழகத்தில் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் வழங்கும் மகளிர் விடியல் பயணம் திட்டம் தற்போது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? மகளிர் பயணம். IMF-இன் புதிய தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சில்வானா டென்ட்ரைரோ. எந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஜல்பாரா என்ற இனிப்பு வகைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம். புவிசார் குறியீடு பெற்றுள்ள பாலாகர் பாரம்பரிய படகுகள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவை? ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம். 2026ஆம் ஆண்டிற்கான WDMMA உலகளாவிய விமானப்படை தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 6ஆம் இடம். நீண்ட தூர வழிகாட்டும் பினாக்கா ராக்கெட் சோதனையை எந்த நிறுவனம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.